ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். சஞ்சய் சஞ்சய் அங்க பாரு பிரீத்தி. ஏய் சஞ்சய், நீங்க என்ன பண்ற? நீ மட்டுமா வந்த? ஆமா, நான் மட்டும் தான் வந்தேன். இல்லையே, உன் கூட யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு. கூடவா? இல்லையே. ஒண்ணும் இல்ல, இருட்டுல என் நிழல் பெருசா தெரிஞ்சிருக்கும், அதான். ஓ, ஆமா, இந்த நேரத்துல எங்க போற? என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, சோ விஷ் பண்ணலான்னு கிளம்புறேன். ஏய், ஜஸ்ட் 1 hour தான், போய் விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, அதுக்கு வீட்ல ஏன் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கு? தெரியல, மேபி கரண்ட் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன், நீ உள்ள போ. பாய். சஞ்சய், அவன் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு தான் போறானா இல்ல வேற எங்கேயும் போறானா? சஞ்சய், என்ன சஞ்சய் வீடு இவ்ளோ இருட்டா இருக்கு? இன்னுமா ஃபியூஸ் போடாம இருக்காங்க? அதான் எனக்கும் புரியல. என்னத்துக்குள்ள ஃபீஸ் போட்டுருக்கணுமே. எனக்கு பயமா இருக்கு சஞ்சய். நீ முதல்ல உள்ள போ, நான் லேட்டா வரேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இருக்காது, நீ பேசாம வா. சஞ்சய், நான் இருக்கேன்ல, வா. என்னடா இது? நீ எப்படிடா இவ கூட? வேதாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா? தெரியட்டும் ஆண்டி, அதுக்காக தான் சத்தம் போட்டேன். பிரீத்தி, எதுவா இருந்தாலும் நாம பேசிக்கலாம். வேதா கிட்ட இந்த பிரச்சனையை கொண்டு போகாதமா. அவங்க கிட்ட சொல்லாம எப்படி இருக்க முடியும்? நானும் வேதா ஆண்டியும் இவனை நம்பணும். அந்த நம்பிக்கையை காப்பாத்துற லட்சணம் இதானா?
ஆண்டி இவளோட காலடியே இந்த வீட்ல படக்கூடாதுன்னு வீட்டை விட்டு துரத்துனாங்க. ஆனா இவன் ரகசியமா இவள இந்த வீட்ல தங்க வச்சிருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னுமா புரியல? சஞ்சய் உங்க எல்லாரையும் விட இவதான் முக்கியம்னு நினைக்கிறான். அவ நல்ல பொண்ணு. அவ இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல ஒரு பொண்ணா எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கா. அதை யாரும் மறந்துட வேண்டாம். அந்த உதவிய மறக்காததாலதான் இப்ப வரைக்கும் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா இந்நேரம் துப்பாக்கி எடுத்து இவளோட நெத்தியில வச்சிருப்பேன். சொல்லு சஞ்சய், இவளை இந்த நேரத்துல இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? நான் அவ்ளோ சொல்லியும் என் பேச்ச நீ மீறி இருக்கனா? அதுக்கு என்ன காரணம்? சொல்லு சஞ்சய், என்ன காரணம்? நீங்க தான் காரணம். என்ன பையன் வளர்த்துருக்கீங்கன்னு கேட்பாங்கன்னு அந்த மாதிரி யாரும் கேட்டுறக்கூடாது. அதாம்மா காரணம். ஒரு பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது அவளுக்கு உதவி பண்ணாம வேடிக்கை பார்க்கறவன் யாரா இருந்தாலும் சரி, அவ மன்னிக்க முடியாத குற்றவாளின்னு நீங்க எனக்கு சொல்லியிருக்கீங்க. அப்படி ஒரு குற்றவாளியை நான் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதாம்மா காரணம். ஏதோ புதுசா ஒரு கதையை ரெடி பண்ணிட்டான். என்ன சொல்ற? இவளுக்கு என்ன பிரச்சனை? நான் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தேம்மா. வர வழியில வாங்கி நாலு பசங்க தப்பான மோட்டிவ்ல துரத்திக்கிட்டு இருந்தாங்க. அவளால அவங்கள சமாளிக்க முடியலம்மா. அப்பாவை என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓடிட்டு இருந்தா. நான் தான் அவளை காப்பாத்தினேன். காப்பாத்துனா அவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்ல ஹாஸ்டல்லயோ விட வேண்டியதானே? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? இந்த நேரத்துல எந்த ஹாஸ்டலுக்கு போறது? அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போனாலும் அது தப்பா தான் ஆகும். ஏன் ஒரு ஹாஸ்டல்லயோ ஹோட்டல்லயோ தங்க வைக்க வேண்டியதானே? அதெல்லாம் செஞ்சாதான் பாக்குறவங்க சஞ்சய ரொம்ப கேவலமா பேசுவாங்க. என்னதான் இருந்தாலும் வாணி நம்ம வீட்டுல வேலை செஞ்ச பொண்ணு. அவ நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. அது எல்லாத்தையும் மறந்துட்டு அவளை நடு ரோட்ல விட்டு வர முடியாதுமா. அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நான் செஞ்சது தப்புனா எனக்கு நீங்க என்ன
உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் வித்யா. அம்மா பேச்சு மீறி என்னால எதுவுமே செய்ய முடியலையே. அண்ணா வித்யா பாவம்ண்ணா, மழையில நனைஞ்சிட்டு இருக்கான், ஏதாவது பண்ணுண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஏதாவது பண்ணுண்ணா. இப்ப கிளியரா கேக்குது. சொல்லுங்க. ஓ, சார், இங்க சஞ்சய் யாரு? நான் தான். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு சார். கொடுங்க. இதுல ஒரு சைன் போடுங்க சார். இந்த தேங்க்யூ சார். அண்ணா பாம்பு! அண்ணா சஞ்சய்! அண்ணா சஞ்சய் பாத்துண்ணா! சஞ்சய்! அம்மா அப்பா! சஞ்சய் என்ன பண்ணுது? சீக்கிரம் வாங்க சஞ்சய்! அண்ணா பாம்பு கடிச்சிருச்சு! அண்ணா சஞ்சய் ஒண்ணும் இல்லண்ணா. சஞ்சய்! சஞ்சய் இங்க பாரு! சஞ்சய்! 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 சஞ்சய் என்ன பண்ணுது? சஞ்சய் கண்ணை திறந்து பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல. சஞ்சய் வித்யா, என்ன பாரு சஞ்சய். கூட சேர்ந்து வாழ முடியல. உன் மடியில உயிர் போற பாக்கியமா அது எனக்கு கிடைக்கட்டும். அப்படி எல்லாம் சொல்லாத சஞ்சய், உனக்கு ஒண்ணும் ஆகாது. சஞ்சய்! சஞ்சய்! அம்மா அம்மா, அண்ணன பாம்பு கடிச்சிருச்சுமா. ஐயோ அம்மா சீக்கிரம் வாங்க. சஞ்சய்! சஞ்சய் அண்ணா! சஞ்சய் ஆச்சு! சஞ்சய் அண்ணா! என்ன சஞ்சய்? சஞ்சய் என்ன ஆச்சு? நான் பேசுறது கேக்குதா இல்லையா உனக்கு? சஞ்சய், சஞ்சய், விஜய் கார் எடுத்துட்டு வா. என்ன ஆச்சு? வா, இருங்க இருங்க. சஞ்சய் இப்ப பதறக்கூடாது. அவர் கால்ல இருக்கிற விஷத்தை எடுக்கணும். கட்சி தானே, நான் தரேன். எல்லாரும் கொஞ்சம் விலகி இருங்க, காத்து வரட்டும். என்ன பண்ண போற? இவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும். இல்லம்மா, அதுக்கு முன்னாடி அவர் உடம்புல இருக்கிற விஷத்தை கொஞ்சம் வெளிய எடுக்கணுமா, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போங்க. இல்லனா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமா. ஏய் என்ன நீ என்ன பெரிய டாக்டர் மாதிரி பேசுற? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். ப்ளீஸ்மா, என்ன முதல் உதவி பண்ண விட சொல்லுங்க. லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்துமா. நீ பண்ணுமா? கடவுளே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சஞ்சய், அம்மாவை பாருடா, உனக்கு ஒண்ணு ஆகாது. சஞ்சய், மா, இப்ப சீக்கிரமா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்கம்மா. விஜய் கார் எடு. கடவுளே, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன்.
கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கடவுள் மாதிரி சரியான நேரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண வாணிக்கு தான் நன்றி சொல்லணும். அவ மட்டும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாம போயிருந்தா நம்ம பையனோட கதி என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அவ சஞ்சயை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே பணைய வச்சிருக்கான். அவளையும் பாம்பு கடிச்சு இதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். அது தெரியுமா உனக்கு? ஆமாமா, அவளுக்கே பாம்பு கடிச்சது கூட தெரியாம தான் அவ அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, டாக்டர் பயப்பட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவளும் இப்பதான் கண்ணு முழிச்சா. கண்ணு முழிச்ச உடனே அண்ணன் எப்படி இருக்காருன்னு தான் கேட்டான். அவளை பத்தி அவ கடைசி வரைக்கும் யோசிக்கவே இல்லம்மா. வாணி எப்பவுமே நம்ம வீட்டுக்கு சுமையா இருந்தது இல்லம்மா, உதவியா மட்டும்தான் இருந்திருக்கா. அவ நம்ம ஃபேமிலிய அவளோட ஃபேமிலியை தான் பார்க்கறா. மேடம், சஞ்சய்க்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஓகே தான். ஒரு 2 hours எங்களோட அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். சஞ்சய் டாக்டர். தைரியமா இருங்க, எவ்ரிதிங் இஸ் குட். ஓகே, உடம்பு பாத்துக்குங்க. ஓகே டாக்டர். நீங்க ஏமா வெளியில நிக்கிறீங்க? உள்ள போங்க. சஞ்சயோட போன் ஆச்சு சார். வீட்டை சுத்தி எல்லா பக்கமும் நல்லா தேடி பார்த்துட்டோம் சார். பாம்பெல்லாம் எதுவுமே இல்லை சார். வேற ஏதாவது இடத்துல இருந்து வந்திருக்கும் சார். சார் இங்க வாங்க சார், வந்து பாருங்க. சரிங்க சார். என்னாச்சு சார் இங்க பாருங்க சார். சார் பாம்பு வெளியில இருந்து வரல சார், யாரோ வேணும்னே பாம்பு புடிச்சு வந்து இங்க விட்டுருக்காங்க. ஹலோ சார், நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா பாம்பை கொண்டு வந்து விட்டேன் சார். திரும்ப நான் உங்களுக்கு போன் பண்ற எடுக்கவே மாட்டீங்களா சார்? சார் பேமெண்ட் எப்ப சார் கொடுப்பீங்க? சார் லைன்ல இருக்கீங்களா? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? சார் உங்க வீட்டை தாண்டி இருக்கிற ஒரு பெட்டி கடையிட்ட நிக்கிறேன் சார். பேமெண்ட் கொண்டு வரீங்களா சார்? 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சார் என்னாச்சு சார்? இத பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணாம், சரியா? சரிங்க சார். கிளம்புங்க, போங்க. சஞ்சய், என்ன ஆச்சு உனக்கு? உன்னை எப்படி பாம்பு கடிச்சிச்சு? பிரீத்தி, அவனுக்கு ஒண்ணு இல்லம்மா. He is completely all right. விஷயத்தை கேள்விப்பட்டதும் என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு ஆண்டி. எப்படி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்த? பயப்படாதம்மா, அவன் நல்லா இருக்கான். நம்ம காம்பவுண்ட்குள்ள எப்படி ஆண்டி பாம்பு வந்துச்சு? விஜய், அது என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? பக்கத்துல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்க க்ளீன் பண்ணிருக்காங்க.
அங்கிருந்தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. செக்யூரிட்டியை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லு. இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ராவா வேணும்னாலும் வேலைக்கு எடுத்துரு. பாம்பு பிடிக்கிறவங்கள வர சொல்லி வீட்டை நல்லா செக் பண்ண சொல்லு. சரிங்கம்மா. பாம்பு எப்படி வந்துச்சுன்னு இவ்ளோ யோசிக்கிறவங்க, இனி பாம்பே வரக்கூடாதுன்னு இவ்ளோ ப்ரிகாஷன்ஸ் பண்றவங்க, அந்த பாம்பு கடியில இருந்து சஞ்சய் உயிரை காப்பாத்துனவங்கள பத்தியும் கொஞ்சம் யோசிக்கலாமே. வாணி தான் உயிரை பணைய வச்சு சஞ்சயை காப்பாத்திருக்கான். அதுக்கு நாம அவளுக்கு என்ன கைமாறு பண்ண போறோம்? அவ ஒரு நர்ஸ் தானே, அர்ஜென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருக்கா. அதுக்காக 1 லட்சமோ 2 லட்சமோ பணம் வேணும்னா கொடுக்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆண்டி, அவளுக்கு ஒரு செக் போட்டு கொடுத்துருங்க. இல்லனா காலத்துக்கும் இந்த உதவிய சொல்லி காட்டிட்டே இருப்பா. அவ பணத்தை எதிர்பார்த்து இந்த உதவியை செய்யல. வேற எதை பார்த்து செஞ்சா? மறுபடியும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரணுமா? அதுக்கு சான்ஸே இல்ல. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. பிரீத்தி, இது எங்க ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல நீ தலையிட வேண்டாம். நான் இந்த வீட்டு மருமகளா ஆக போறவ அங்கிள். அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதிகாரம் பண்ணலாம். இப்ப அமைதியா இரு. என்ன ஆண்டி அங்கிள்? நான் பேசிக்கிறேன் பிரீத்தி. நீ அவள மாதிரியே பணத்தை கொடுத்தலான்னு சொல்லி வாணி செஞ்ச உதவியை கேவலப்படுத்தினார். வேற என்ன அங்கிள் பண்ணணும்? அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க சொல்றீங்களா? கஷ்டப்படுற பொண்ணு இந்த வீட்டுல வேலை பார்த்து அதுல வர்ற சம்பளத்தை வச்சுதான் இத்தனை நாள் வாழ்ந்திருக்கா. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவளுக்கு சரியான வேலை கூட கிடைக்கலன்னு சொல்றான். அவளை மன்னிச்சு திரும்பவும் வேலையில சேர்த்துக்கிட்டு அவளுக்கும் உதவியா இருக்கும், நாமளும் ஒரு கைமாறு செஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் உங்க பிளான்னு எனக்கு தெரியும் அங்கிள். கண்டிப்பா அத்தை இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. பிரீத்தி, உனக்கு வேதாவை பத்தி ஒரு விஷயம் தெரியல. அவளை யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவ மனசுக்கு சரின்னு படுறத யாரு தடுத்தாலும் செய்வான். என்னாச்சுப்பா? வித்யா வந்துட்டோம், அப்புறம் சொல்றேன். மனசா கதவை மூடுமா? அப்பா சொல்லுங்க. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் மட்டும் இருந்தா எல்லாரையும் நான் சம்மதிக்க வச்சிருவேன். என்ன முடியுப்பா? உனக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இத பத்தி உங்ககிட்ட ஏற்கனவே பேசியிருக்கேன். நீ என்கிட்ட எந்த பதிலும் சொல்லல. உங்க அம்மா கம்பல் பண்ண உடனே பிரீத்தியை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுவும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பேசி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? மனசா, உனக்கு ஒன்னும் புரியாது, சும்மா இரு. அப்பா, நீங்க இதுல தலையிட்டா பிரச்சனை பெருசாதான்ப்பா ஆகும். இதை எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், என்னடா பாப்பீங்க? நாளைக்கு நிச்சயம் உங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல தாமதிக்க முடியாதுடா. அப்பா, வித்யா வாழ்க்கை மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவு அக்கறை எங்களுக்கும் இருக்குப்பா. நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. மனசா, அப்பாவை கூட்டிட்டு போ. அண்ணா. டேய் மனசா, நான் சொல்றத கேளுங்கடா. அப்பா ப்ளீஸ் எங்களை நம்புங்க, பிரச்சனை பண்ணாதீங்கப்பா. மனசா, அப்பா கூட்டிட்டு போ. டேய், நான் சொல்றதே உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குதுடா. கூட்டிட்டு போ. சரி சரி சரி, நீங்க வாங்க. வாங்கப்பா. அப்பா வாங்க, பேசிக்கலாம். வாங்க. நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க. சரி சரி, போங்க. சரி, நாங்க வாங்கப்பா. பாத்துக்கிறோம், நீங்க போங்க. வாங்க. அப்பாவோட ஆசையை நான் ஏற்கனவே நிறைவேற்றிட்டேன்னு என்னால வெளிப்படையா சொல்ல முடியல விஜய். அப்பாக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்ற நாள் சீக்கிரமே வரும், கவலைப்படாத.
இன்னும் உன் குழப்பம் தீரலையா? 2 பேரும் சரியான முடிவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. அவங்க தான் கல்யாணத்துக்கே சம்மதம் சொல்லிட்டாங்களே. எப்ப சொன்னாங்க? இதோட நீ 2வது தடவையா 2 பேரையும் நேருக்கு நேரா நிக்க வச்சு கல்யாணத்துக்கு சம்மதமான்னு கேட்டுட்டேன். அதுக்கு அவங்க உங்ககிட்ட என்ன பதில் சொன்னாங்க? முடியாதுன்னு சொன்னாங்க. முடியாதுன்னுலாம் சொல்லல. வேதாவை மீறி எப்படி இதை செய்ய முடியும் தான் சொல்றாங்க. அப்பா, இவதான் உண்மையான வித்யான்னு கூட நம்மளால அம்மா கிட்ட சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படிப்பா நீங்க சொல்றதை செய்ய முடியும்? நீங்க இப்படி என் விஷயத்தை பத்தி பேசினா அது உங்க 2 பேருக்கும் நடுவுல உங்க பிரச்சனை அதிகமாகுமே தவிர அத்தை இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. வித்யாவை நான் கட்டிக்க மாட்டேன், அவளை எனக்கு பிடிக்கலன்னு இது வரைக்கும் சஞ்சய் சொல்லியிருக்கானா? இல்ல, சஞ்சய் எனக்கு பிடிக்கல, அவனை கட்டிக்க முடியாதுன்னு வித்யா சொன்னால. இல்ல, அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? டேய், இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கப்பா. போதுமா? நீங்க சொல்ற அந்த வித்யாவோட நிழலுக்கு கூட என் பையனை தொடர தகுதி இல்ல. அது என் பையனுக்கு தெரியுது, உங்களுக்கு தான் புரியல. இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. சஞ்சய், உன்னோட முடிவு இதுதானா? ஆமாப்பா. சரி, கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். வா. அண்ணா, அப்பா சொல்றத கேளு. வித்யாவை கட்டிக்கிறேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அவரு பார்த்து பாருண்ணா. நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ. நல்ல முடிவா எடுனா. தைரியமா இரு வித்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.